சார் வணக்கம் சார். சார் சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். சார் திருப்பரங்குன்றம் விஷயத்துல திருமாவளவன் வந்துட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சு பேசியிருந்தாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஆமா சார். அனைத்து துறைகளிலுமே சங்கிகள் வந்துட்டாங்க. ஆ, ஆ, நீதி ஆ. துறையிலயும் இருக்காங்க, காவல்துறையிலயும் இருக்காங்க அப்படின்னு ஆ, சொல்லியிருக்காரே சார். இத நீங்க ஆ. வழக்கறிஞரா எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இங்க நம்ம நாட்ட பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர் தன்னைத்தானே கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஒரு இஸ்லாமியர் தன்னை இஸ்லாமியர்ன்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு இந்து தன்னைத்தானே ஹிந்து அப்படின்னு வெளியில சொல்லிக்கிட்டா, அவனுக்கு பேர் இவங்க சங்கின்னு பேர் வைப்பாங்கன்னா, இந்த சங்கிகள் இந்தியாவுல உள்ள அனைத்து துறையிலும் இருக்கத்தான் செய்வாங்க. அனைத்து பொறுப்புகளும் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா இவங்க சொல்ற சங்கி அப்படின்னு சொல்ற நபர்கள் யாரெல்லாம் ஆன்மீகத்தை அதிகமா விரும்புறாங்களோ, யாரெல்லாம் மத உணர்வோட இறைத்தன்மையை மதித்து இறை உணர்வோட வேலை பார்க்குறானோ அவனை பூராமே இவங்க சங்கின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த சங்கி இந்தியா முழுக்க இருக்கத்தான் செய்வாங்க. அது பார்க்குற அவரோட கண்ணுல தான் கோளாறே தவிர இங்க உள்ள சங்கிகள்னு அழைக்கப்படுற இந்துக்கள் கிட்ட பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவருக்கு முதல்ல நம்ம பதில் சொல்றோம் சார். சார் அது குறிப்பிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு சங்கின்னு சொல்லியிருக்காரு. ஆமா அது சார். மட்டும் இல்லாம ஆமா சார். இந்து கடவுளான முருகன வச்சு அத மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்காரு சார். முருகன் பெயர வச்சுட்டு இந்த மாரி செயல்பட்டுருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு மதத்த குறிக்கும் வகையில பேசியிருக்காரு. இத எப்படி பார்க்குறது சார்? சார் அவர பொறுத்தவரையிலும் சார் அவரு பேசுனத நான் ஆக்சுவலா நானுமே வீடியோலாம் பார்த்தேன் சார். என்ன அவரு அ இங்க உள்ள மக்கள் அனைத்து மக்களாலேயும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரு உறுப்பினரா இருக்கிறதுக்கு அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தோட ஷரத்து 99 படி அவர் ஒரு உறுதிமொழியில எடுத்திருக்காரு. அந்த உறுதிமொழியோட அடிப்படையில இங்க உள்ள மாண்பை காப்பாத்தணும். அதாவது இந்தியாவில் உள்ள நீதித்துறையும் இல்ல ஒவ்வொன்னோட மாண்பையும் காப்பாற்றணும். அதில் நீதித்துறையோட மாண்பையும் காப்பாற்றணும் அப்படின்றது அவரு எடுத்துக்கிட்ட உறுதிமொழியில ஒண்ணு. அப்படி இருக்கும்போது ஒரு நீதிபதிக்கு பப்ளிக்ல பொது வழியில வச்சு அவரோட பேரை குறிப்பிட்டு அவர் இப்படி தனக்குத்தானே ஒரு தீர்ப்பு எழுதிக்கிட்டேன்னு சொல்றாரு. இது எந்த வகையில் நியாயம்? அப்ப இந்த நீதித்துறையை பத்தி அவர் களங்கம் விளைவிக்கிறாரு. அவர் சொல்ற நீதிபதி ஸ்ரீ ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பொறுப்பேற்ற 7 வருஷத்துக்குள்ள இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,10,000 வழக்குகள் நிலுவையில் இருந்த வழக்குகளை பூரா முடிச்சிருக்காரு. அப்படி இத்தனை வழக்குகளை முடிச்சு வச்ச நீதிபதியை பத்தி அதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வரல. நேத்து அவர் வீடியோல பேசுறப்ப சொல்றாப்புல, இந்த நாள் அவர் பேசின மேடையில பேசுறதுல பார்த்தோம்னா, அவரு வடநாட்டு கடவுள்களை மட்டும் அவன் படிச்சுட்டு வர மாட்டான், பெருமாளு சிவன் சொல்லி மட்டும் படிச்சுட்டு வர மாட்டான், இங்க உள்ள முருகனையும் அவன் பிடிப்பான்றனாலதான் நம்ம இந்த முருகனையும் நம்ம வேணான்னு சொல்றோம்னு சொல்லி ஓப்பன்ல பேசாரு. அப்ப என் கடவுள் வேணான்னு சொல்லிட்டேன், என் சித்தாந்தம் வேணான்னு சொல்லிட்டேன், என் மக்களோட ஓட்டு மட்டும் உனக்கு என்ன இதுக்கு வேணும்னு நான் கேட்கறேன். சரியா? என்னோட வாயிலையும் அவரை மாதிரி அநாகரிகமான வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பர்பஸா வந்துடக்கூடாது. அது தப்பா போயிருன்ற காட்டி நம்மளும் தவிர்க்கிறோம். ஏன்னா அவர் நீதிபதி மேல திட்டமிட்டு களங்கம் சேர்க்கிறாரு. இவரு இந்துவா இருக்கனால ஒரு பிராமணரா இருக்கறனால இவரை நீங்க சங்கின்னு முத்திர குத்துறீங்க. ஏன் உங்களோட நீதிபதி சந்துரு அவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல இருந்து வந்தவர். அப்ப அவரை நாங்க உண்டியல் குலுக்கி நீதிபதி அப்படின்னு சொல்லலாமா? இல்ல கம்யூனிஸ்டத்துல தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பான நக்சல் இருக்கனால நக்சல் பயங்கரவாத நீதிபதினு நாங்க சொல்றதா? இப்படி சொன்னா இந்த நீதித்துறையோட மாண்பு என்ன ஆகும்? இப்படியே பொதுமக்கள் மத்தியில இது பரவும் பட்சத்துல இந்த நாட்டுல நீதித்துறைக்கு என்ன மரியாதை இருக்கும்? நீதித்துறையோட மாண்பு எவ்வளவு கெடும் அப்படின்றத இந்த அநாகரிகமாக மக்கள் மத்தியில பிளவுபடுத்துற வகையில பேசி இந்துக்களை கலைச்சு வர வேலையில இருக்கிற திருமாவளவன் அவர்களை வன்மையா கண்டிச்சு அவருக்கு இந்த தகவலை சொல்றேன் சார். திருமாவளவன் அவர்கள் பேசுனதுதான் அப்படின்னு வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்படி இருந்தும் இங்க எதிர்ப்புன்றது இல்ல அவருக்கு. எல்லாரையும் மக்கள் பாகுபாடா பார்க்கறாங்க. ஆனா இவங்க மட்டும் ஒரு பிரச்சனை கிளப்புன்னு பார்க்கறாங்களே, எப்படி சார் பார்க்கறது? சார் அவங்க சார் திருமாவளவனை பொறுத்தவரையில அவர் பகிரங்கமா நான் சொல்றேன் தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு அரசியல் பண்ற ஒரு அரசியல்வாதி. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒண்ணுனா மட்டும்தான் குரல் கொடுப்பாரு. எந்த தாழ்த்தப்படாத மக்களா மேல இருக்கிற யாருக்காக குரல் கொடுக்க மாட்டாரு. இதுல பெரிய விஷயம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அதையும் கடந்து அவரோட கூட்டணி கட்சியா இருக்க திமுக குரல் கொடுப்பாப்புல. திமுக ஒரு இடத்துல அத்துமீறி இருக்குன்னா அதுக்காக பேசவே மாட்டாப்புல. நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் இவர் பெரிய அளவுல போராடுறேன் செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பண்டுல பல ஆயிரம் கோடியை இந்த மாநில அரசு பயன்படுத்தாம திருப்ப அனுப்பியிருக்குது. இதுல ஒரு குறிப்பிட்ட வகை பண்டை மாநில அரசு
எடுத்து மக்களோட அதாவது மகளிரோட அனைத்து மகளிருக்குமான இப்போ கொடுக்குற அந்த தொகை 1000 ரூபா அந்த காசு அதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு மிச்ச காசை வந்துட்டு சரியா பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி பயன்படுத்த முடியாத பணத்தை கொடுத்துருக்காங்களே, இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்களே, அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது எந்த இடத்துல பேசியிருப்பாரா? ஆக இவரோட நோக்கம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு வெறுமனே அரசியல் பண்ணுறதானே தவிர இவர் வேற எதுவுமே இல்லை. வீடியோ ஆதாரத்தை வச்சு இவரை வந்து கேட்கறதுக்கு இங்கே உள்ள இந்துக்கள் யாருக்குமே வந்து ஒன்று எண்ணம் உள்ள நபர்களுக்கு அவர் வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாப்புல. நாளைக்கு போனால் நம்மளையும் வந்து ஏதோ ஒன்று சொல்லி பிசிஆர் வழக்கில் சேர்ப்பாங்க அப்படின்றத இவர் வந்து வீடியோ ஆதாரத்தை வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார் கவுன்சிலுக்குள்ள வழக்கறிஞர் குழுமத்துக்குள்ள ஏறி போய் அடிக்கிறாங்க. அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருந்துச்சு. வீடியோ ப்ரூஃப் வச்சு எல்லாமே பண்ணியும் எல்லாம் காமிச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டோ அல்லது இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதோ இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநில அரசால எந்த துணிச்சலும் இல்லை. அப்ப இங்க இருந்து யாராவது வழக்கு தொடுக்கலாம்னு சொல்லி மக்கள் நினைச்சாலும் இந்த மாநில அரசோட கைக்குள்ள வந்து அழகா கக்கத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நாள் தொடராது. இந்த 2026 ஆட்சி மாற்றத்துல இவங்களுக்கு பெரிய சவுக்கடி தான் உழவுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் சார். நன்றிங்க சார். நன்றி சார்.